டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பிளாக் அவுட் வருது எமர்ஜிங் ஸ்டோரி. அதில் தான் நம்ம முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பிளாக் அவுட் எப்படி இப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். எதற்கான காரணம்? முன்னெச்சரிக்கையா இல்லது ட்ரோன் அட்டாக் நோட்டிஃபைடான்னு பார்க்கணும். ஜம்மு மீது ட்ரோன் அட்டாக் பார்த்துருக்கோம். சீஸ்ஃபயர் விஷயத்துல டீஎஸ்கலேஷன் டீஎஸ்கலேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ அவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில கூட இந்த இதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை எல்லையில எல்லை மீறி இருக்கிறது. அது நமக்கு கன்ஃபார்ம்டு தகவலா வந்திருக்கிறது. ட்ரோன் அட்டாக் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுல பல இடங்களில் ட்ரோன் அட்டாக் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த நிலையில நம்மோடு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். Am I audible, sir? வணக்கம் ஜெய்ஹிந்த் சார். சார் நம்ம பார்க்குறோம், நீங்க இன்னைக்கு உங்களோட செஷன் இந்தியாவுடைய எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பேசிட்டு முடிச்ச உடனே நமக்கு தகவல் கிடைச்சது பாகிஸ்தான் வில்லிங் டு டீஎஸ்கலேட் அப்படின்னு. அது ஒரு எமர்ஜிங் ஸ்டோரியா உருவாகி நம்ம பார்க்குறோம். மாலையில ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னுடைய தலைமையில இது நடந்துருச்சு அப்படின்ட்டு அவர் போட்டாரு. பட் இந்தியன் கவர்மெண்ட் அவரோட ரோலை சொல்லவே இல்லை, யூஎஸ்ஏட ரோலை சொல்லவே இல்லை. பட் ஆனால் பாகிஸ்தானுடன் சீஸ்ஃபயருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதாக, அக்ரிமெண்ட் இல்ல, அகைன் கிவிங் ஐ அம் கோட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதாக சொல்லியிருந்தது. இப்போ இந்தியா பார்க்குறோம் 3 மணி நேரத்திற்குள் மீண்டும் முதுகில் குத்தப்பட்டிருக்கிறது. கார்கில் உள்ளிட்ட பிளாக் அவுட் எல்லா இடத்துலையும் பிளாக் அவுட் பார்க்குறோம். ஃபிரோஸ்பூர், பத்தான்கோட், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பார்மர் வரைக்கும் பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக பிளாக் அவுட். பாகிஸ்தான் மீண்டும் எல்லை மீறிய ட்ரோன் அட்டாக்கை நடத்தி வருகிறது. சம்பா செக்டார், ஜம்முன்னு பல இடங்கள் நடத்துகிறது. உங்களுடைய இனிஷியல் ரியாக்ஷன் சார்? என்னோட இனிஷியல் ரியாக்ஷன் ஒரே ஒரு விஷயம் தான். ட்ரம்ப் ரஷ்யா யுக்ரைன் போற ஒரு நாள்ல நிறுத்துறேன்னு சொன்னாரு. அவர் இந்த போரை நிறுத்துவாருன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். நம்ம இப்ப யோசிக்க வேண்டியது, இந்த 2 டிஜிஎம்ஓக்குள் நடந்த ஒப்பந்தம் என்ன ஆனது. சோ தேர் இஸ் சம் ரோக் எலிமெண்ட்ஸ் வித்தின் பாகிஸ்தான். ஆர்மிலேயே யாரோ ரோக் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ரோக் எலிமெண்ட்ஸ் காலையிலேயே நான் சொன்னேன், இந்த போர் குற்றவாளிகளோட லிஸ்ட்ல, தீவிரவாதிகளோட லிஸ்ட்ல நம்பர் 1 நான் நேம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஃபீஸ் சயீதியோ இல்ல மௌலானா மசூத் அசரியோ இல்ல, ஆசிம் முனீர். ஞாபகம் இருக்குங்களா? எஸ். He is the rogue element. worst than Bajwa சொன்னீங்க. worst than Bajwa சொன்னீங்க. worse than Bajwa, as you said, every general of Pakistan is worse than the other. okay. So அதுல யார் நல்லவன் கெட்டவன் இல்ல, எல்லோருமே கெட்டவர்கள் தான். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா 2 விஷயங்கள். முதல் விஷயம், ஆசிம் முனீர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட், நான் படித்த செய்தியின்படி, he has got special powers from Supreme Court to arrest யாரை வேணாலும் கைது செய்வதற்கு, நாட்டின் பாதுகாப்பு கருதி அவர்களை கைது செய்வதற்கும் ராணுவ கோர்ட்டில் அவர்களை தண்டிப்பதற்கும் ஆசிம் முனீருக்கு பவர் கொடுத்துள்ளது பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட். இது எதை காட்டுகிறது என்றால், ஒரு ராணுவ கிளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகளை பாகிஸ்தானில் சுப்ரீம் கோர்ட்டே உருவாக்கியுள்ளது. ஆல்ரெடி பாகிஸ்தான் கான்ஸ்டிடியூஷன்ல there is a provision called doctrine of necessity. பாகிஸ்தான் இறையாண்மைக்கும் பாகிஸ்தான் ஒருமைப்பாட்டுக்கும் ஒரு டேஞ்சர் வந்தாலோ, அந்த ஒரு பங்கம் வந்தாலோ, அதிலிருந்து அவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு ராணுவம் தலையிடலாம், ராணுவம் ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இட் இஸ் கால்ட் டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் கான்ஸ்டிடியூஷன்ல. ஒருவேளை அது மாதிரி ஒரு சூழ்நிலை பாகிஸ்தான்ல இருந்துட்டு இருக்கா, இல்ல சிவிலியன் கவர்மெண்ட் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டு ஒரு செக்ஷன் ஆஃப் பாகிஸ்தானி ஆர்மி, குறிப்பிட்டு சொல்லணும்னா டிஜிஐஎஸ்ஐ அண்ட் அவங்களோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அவர் பக்கம் இருந்து இது வந்ததாகவும், அதை ஷபாஸ் ஷெரீப் ஒற்றுக்கொண்டதாகவும், அதன் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்கிறார்கள். அதே சமயத்தில்
மற்ற கோர் கமாண்டர்ஸ் உட்பட ஆசிம் முனீர் இதற்கு உடன்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஓகே. சோ இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சனை ஒன்று வெடிக்கலாம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது நான் பார்க்க வேண்டியது எந்த செக்டார்ல எல்லாம் இவங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. For the first time I am seeing our air defenses being targeted from LC. Okay. Line of control. So அங்க நேத்து நீலம் வேலியில நம்ம ஹெவி பம்பார்ட்மெண்ட் பண்ணோம். நீலம் வேலி என்பது லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளின் கேம்புகள் அங்கதான் அதிகமா இருக்கு. அந்த கேம்ப்ஸ்ல ஒருவேளை அந்த கேம்ப்ஸுக்கும் இவங்க ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிருக்காங்களா, ஸ்வாம் ட்ரோன்ஸ்? ஒருவேளை தீவிரவாதிகள் கையில் இந்த ட்ரோன்கள் ஆபரேட் ஆயிட்டு இருக்கா என்னன்னு புரியல. ஒண்ணு நமக்கு புரிவது என்னென்றால் ceasefire has gone to the dogs. ceasefire என்பது அது முடிந்து விட்டது. நாம் சாயங்காலம் ஒத்துக்கொண்டபடி இதுக்கு மேல் எந்த ஒரு அட்டாக் நடந்தாலும் அது ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ பாகிஸ்தான் இப்ப ஆக்ட் ஆஃப் வார் தான். இதற்கு மேல இந்திய ராணுவம் அடுத்த கட்டத்துக்கு, நான் எஸ்கலேஷன் லேடர் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு? ஆமா. அந்த எஸ்கலேஷன் லேடர்ல நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் இந்தியாவை தள்ளிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில நடந்த பம்பார்ட்மெண்ட்ல நம்ம கம்ப்ளீட் ஏர் சுப்பீரியாரிட்டி, கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வான்வெளியை நம் கட்டுப்பாட்டில் எடுத்து வந்துள்ளோம். ஆமா. அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எதுவுமே பறக்காத வண்ணம் இப்போ இருக்கு பாகிஸ்தானோட சூழ்நிலை. இந்த தருணத்தில் பாகிஸ்தான் இது மாதிரி ஒரு அத்துமீறல் நடக்குதுன்னா அவங்களுக்கு வேற ஏதோ பிளான் இருக்கு. ஒருவேளை ஆர்ம்டு இன்கர்ஷன், ஒரு ஆர்ம்டு இன்கர்ஷன் இன் தி சென்ஸ் ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சல்மேர்லயோ இல்ல பெரோஸ்பூர்லயோ இல்ல சிக்கன் நெக் ஏரியாலயோ ஜம்மு பக்கத்துல ஒரு ஆர்ம்டு இன்கர்ஷன் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. சோ அவர்கள் ராணுவம் உள்ளே நுழைவதற்கும் ஏதாவது ஒரு அத்துமீறிய செயல் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இது அடுத்த கட்டத்துக்கு சொல்லுங்க. இல்ல சார் நான் ஜஸ்ட் கேக்குறது, நான் இப்போ ஒரு தகவல் வருது, ட்ரோன் ஆக்டிவிட்டி இன் ஸ்ரீநகர் ஜம்மு பத்தான்கோட் இஸ் மோர் ஹெவியர் than previous 4 days அப்படின்ட்டு நம்மளால ஒரு சோர்ஸ் நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா, அப்ப that shows that the ceasefire is done, tested, முடிஞ்சு போச்சு. So Pakistan as usual are proving to be a backstabbers. Never trust those dirty fellows. So serious violation. The men in khaki. It is not a serious violation, it is an international breach of law. இது ஒரு சப்டர்ஃபியூஜ் கூட சொல்லலாம், நம்ம வச்சு கழுத்த இருக்கிறது. ஆனா அவர்களுக்கு தெரியாது என்னவென்றால் நாம் we have not totally de-escalated. நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இன்னும் ஹை அலர்ட்ல தான் இருந்திருக்கு. எஸ் சார். சோ அவர்கள் அனுப்பும் ட்ரோன்கள் பெரும்பாலானவை இன்டர்செப்ட் செய்யப்பட்டு இருக்கிறதாக தான் எனக்கு கிடைக்கும் தகவல்கள் சொல்லுகின்றன. உங்களுக்கு என்ன மாறான தகவல் ஏதாவது வந்தா நீங்க தயவு செய்து என்ன அப்டேட் பண்ணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல சார் நீங்க சொல்றது தான் நமக்கும் வருது தகவல், அந்த தகவல் தான் வருது. அதுவும் குறிப்பிட்ட அனந்த்நாக் எல்லாமே டார்கெட் செய்யப்படுது. அனந்த்நாக், பாராமுல்லா, இன்னும் சொல்ல போனா கார்கில். எஸ், கார்கில் ஃபர்ஸ்ட் டைம் கார்கில். சோ அது எல்சி டைரக்டா பிஓகேல இருந்து வருது. பிஓகேல இருந்து வருதுனா அக்ராஸ் தி பார்டர்ல இருந்து வருதுனா அந்த சைடுல இருக்க டெரர் கேம்ப்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அர்த்தம். சோ அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ஃபார்மேஷன் மாங்லா கோர், ஒன் கோர் அப்படின்னுவாங்க அது. அண்ட் எஃப்சி ஃபோர்ஸ் கமாண்ட் நார்த், சாக்லா பேஸ் ஃபோர்ஸ் கமாண்ட் நார்த்தும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. சோ நான் எதிர்பார்ப்பது
விமான தாக்குதல் இல்லை என்றால் கூட ஒரு நிலவழி தாக்குதல் லேண்ட் பேஸ்ட் அட்டாக் ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது பெரும்பாலும் ஃபெரோஸ்பூர் ஜெய்சல்மர் செக்டார்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து முடிவு பண்ணிருக்கீங்க அங்க நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு? இல்ல அவங்க ஓகே, அவர்கள் தாக்க வாய்ப்பு இருக்கு ஜெய்சால்மர் ரீஜியன்ல. ஆமா, ஏன்னா இன்னும் அங்க வந்து லாஜிக் பிஹைண்ட் அண்ட் ரீசன் பிஹைண்ட் ஐபில வந்து நம்ம போர்சஸ மொபிலைஸ் பண்ணல. இன்னும் நம்மளோட பிஎஸ்எஃப் ஓட கண்ட்ரோல்ல தான் அதெல்லாம் இருக்கு. பட் போர்சஸ் வந்து குறைந்த டிஸ்டன்ஸ் தான் எல்லை பகுதிகளில் இருக்கு. தேவைப்பட்டால் இமிடியேட்டா மொபிலைஸ் பண்ண முடியும் நம்மளால. காலையில உங்களுக்கு ஒரு லைன் போட்டு காட்டினேன், ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் டிஃபென்ஸ் சொல்லிட்டு. அப்படி ஜெய்சல்மேரை ரீச் பண்ணாங்கன்னா அடுத்த பெரிமீட்டர் டிஃபென்ஸ் நம்மளுக்கு எங்கேயா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லைன் போட்டு காட்டேன். அந்த ஹைவே என்ன ஹைவேன்னு சொல்லி போட்டு காட்டினேன். சோ இது அடுத்த எஸ்கலேஷனுக்கு தான் போகுதான்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். இட்ஸ் a developing and emerging story, but ஒன்னு கிளியரா தெரியுது, there is something sinister happening within Pakistan. சார், இன்னொரு பிரேக்கிங். நீங்க சொன்னதற்கு ஏற்ப பொக்ரான்ல 8 ட்ரோன்கள் வந்து தெரியப்பட்டிருக்குது. கம்ப்ளீட் பிளாக் அவுட் இன் பொக்ரான், ராஜஸ்தான் இன் பொக்ரான்ல பாக்குறோம் 8 ட்ரோன்கள் வந்து வானில் வந்து வந்திருக்கிறது. இதை வந்து நோட் பண்ணிருக்காங்க. பொக்ரான்ன்றது கிட்டத்தட்ட ஜெய்சல்மர் செக்டார் கிட்ட தான் வருங்க. ஜெய்சல்மர் ஏரியா கிட்ட தான், ஜோத்பூர் இது கிட்ட தான் வரும். அது ஜெய்சல்மர் ரேஞ்சில தான் வரும் அது பொக்ரான். அது ப்ராப்பர் தார் டெசர்ட் தானே அது. சோ they are up to something in Rajasthan. ஓகே, பாகிஸ்தான் ராணுவம் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஆர்ம்டு த்ரஸ்ட் பண்ணுவதற்கும் ஏதாவது ஒரு அத்துமீறிய செயல் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆசிம் முனீர் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை. பாகிஸ்தானின் ராணுவத்தில் ஏதோ ஒரு பிளவு ஏற்பட்டுள்ளதாக தான் எனக்கு புரியுது. இரண்டாவது, ஷாபிஸ் ஷரீஃபின் நிலைமை என்னவென்று நாம் முத்து கவனிக்க வேண்டும். அவர் இப்பதான் ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட் போடுறாரு? ட்ரம்புக்கு நன்றி, இந்த சவுத் ஏசியால ரீஜனல் பீஸுக்கு, ரீஜனல் ஸ்டெபிலிட்டிக்கு வழிவகுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதர வளர்ச்சிக்கும் இதுக்கும் வழிவகுக்கும் அப்படின்லாம் ட்வீட் போடுறாரு. போட்டு எத்தனை மணிக்கு அது வந்திருக்கு? இந்த அட்டாக்குக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி. So there is something might have happened. ராவல்பிண்டி ஹெட்குவார்ட்டர்ஸ்ல something might have happened because ஆசிம் முனீருக்கு இது வாழ்வா சாவா என்ற பிரச்சனை. சீஸ்ஃபயர் அமலுக்கு வந்தால் ஆசிம் முனீர் காணாமல் போவார். ஷெபாஸ் ஷெரீப் as well as ஆசிம் முனீர் ரெண்டு பேருக்குமே வந்து இந்தியாவுடனான போர் அப்படின்றது அவர்களுக்கு தேவையான ஒன்று. இதுல ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் ஃப்ரம் அமெரிக்கா இருக்கலாம், ஆசிம் முனீருக்கு எதுவும் இருக்காதுன்ற ஆங்கிள் நீங்க சொல்றீங்களா? ஆசிம் முனீரை பொறுத்தவரை ஆசிம் முனீருடன் உள்ள கோர் கமாண்டர்கள் அவர்கள் வந்து தோர்த்த நிலையில் இதை அவர்களால் மக்களை சந்திக்க முடியாது, அவர்களால் பாகிஸ்தானை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாது. Stakes are double high for ஆசிம் முனீர். ஆசிம் முனீருக்கு இந்த விஷயத்தில் போர் நிறுத்தமானது தோல்விக்கு சமம். அதே மாதிரி கோர் கமாண்டர்களுக்கும் இது தோல்விக்கு சமம். அவர் வான் போரை தோத்து விட்டார்கள். They have lost in the air. Now I think it is time for India to strike deep inside Pakistan using our naval assets. குர்தாஸ்பூர், ஃபெரோஸ்பூர், ஹோஷியார்பூர் போன்ற இடங்களும் ஆக்டிவா இருக்கு சார். BSF giving it back now. அதான் நான் சொல்றேன், அங்க BSF தான் இருக்கு. I am considering an armed thrust from Pakistan. அவர்கள் பீரங்கி தாக்குதல், பீரங்கிகளை உள்ளே நுழைத்து ஒரு த்ரஸ்ட் என்பது உள்ளே வருவதற்கு ட்ரை பண்ணுவாங்க இன்று இரவு. இன்று இரவா? ஆமா, அது ட்ரை பண்ணுவாங்க சார். அதாவது ஆர்ம்டு, அதாவது லேண்ட் இன்வேஷனா? லேண்ட் இன்வேஷன் இதுக்கும் கான்டாக்ட்லெஸ்ஸா இருந்தது.
கான்டாக்ட் இதுவா மாத்துறதுக்கு ஹெவி ஆர்மரை வந்து மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல பிஎஸ்எஃப் தான் பொசிஷன் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு. பிஎஸ்எஃப் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் ஆர்மர் இன்வேஷனை வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் அந்த கேப்பபிலிட்டி இல்ல. So army will move in swiftly and our air force will be immediately scrambled. Amritsar, At the same sirens time, heard in Amritsar. Sirens heard in Amritsar, followed by declared blackout. Drone activity reported in the area. Security forces on high alert. Air defense systems activated. அப்படின்னு நமக்கு தகவல் வருது. Blackout in Amritsar. ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. அம்ரித்சர் பார்டர் தானங்க. அம்ரித்சர், ஃபெரோஸ்பூர், குர்தாஸ்பூர், இன்னும் சொல்ல போனா லுதியானா வரைக்கும் பிளாக் அவுட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அந்த குர்தாஸ்பூர்ன்றது வர்ச்சுவலா பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டர் டவுன். அது ஃபெரோஸ்பூர் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான், அது 65 ஆகட்டும் இல்ல 71 ஆகட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்றதே ஃபெரோஸ்பூர் தான் இருக்கும். எப்படி ஜெய்சல்மேர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் பாயிண்டோ 65ல 71ல, அதே மாதிரி பஞ்சாப் செக்டார்ல ஃபெரோஸ்பூரும் குர்தாஸ்பூரும் அவங்களுக்கு அட்டாக் பண்ணக்கூடிய ஃபெரோஸ்பூர் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அட்டாக். அதே மாதிரி ஜம்முல வந்து அந்த சிக்கன் நெக் ஏரியா, இந்த 3 இடத்துல நம்மளோட மேஜர் த்ரஸ்ட் இருக்கும். நம்மளோட கவுண்டர் த்ரஸ்ட் வந்து சியால்கோட்ல இருக்கும். சியால்கோட்ல நம்மளுடைய ஷாட்ஸ் வந்து சியால்கோட்ல ஆரம்பிக்கலாம்ன்றீங்க. தேர் மே பி a சான்ஸ்ன்றீங்க. and நம்ம வந்து ஷாட்ஸ் மாத்திரம் இல்ல, மூவ் இன் பண்றதே சியால்கோட்ல மூவ் பண்ணா லாகூர் will be within range. சார் உங்களுக்கு ஒரு ஓகே, உங்களுக்கு நான் ஒரு with my limited source I'm hearing one interesting report, sir. Explosions are hearing in பெஷாவர்ல தாக்குதல், ஏதோ ஒரு வகையான தாக்குதல் நடந்து வருவதாகவும் அது இந்தியாவினுடைய தாக்குதலாக கூட இருக்கலாம் என்றும் ஒரு தகவல்கள் இருக்கிறது. sources say yet to be verified, yet to be confirmed, and I'm quoting and I'm with my limited source I'm getting this number, sir. Peshawarla some kind of attack is going on. The chances of Peshawar attack, it can be Tehrik-e-Taliban also, which might be activated from across the border. Okay. So to put the pressure on Chakla Corps, Chakla and Mangla Corps, Chaklaல இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட கோர் கமாண்டோ, பெஷாவர்ல இருக்கக்கூடிய கோர் கமாண்டோ இன்டர்சேஞ்சபிள் கமாண்ட்ஸ். அங்க இருக்கிற ட்ரூப்ஸ் இங்கத்திக்கும், இங்க இருக்கிற ட்ரூப்ஸ் அங்கத்திக்கும் மாத்த முடியும் தேவைப்பட்டால். மாங்லான்றது அவங்களோட ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ், அதாவது தாக்குதல் பண்றதுக்கு ஸ்ட்ரைக் ஃபார்மேஷனே அவங்களுக்கு மாங்லா தான். சோ மாங்லா என்பது வந்து பிஓகேல இருக்கு. ஆனா சாக்லான்றதும் பெஷாவரும் வந்து ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்சபிளா அவங்களோட போர்சஸ ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேர்கிட்டயும் 5 டிவிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், 5 இன்ஃபேன்ட்ரி டிவிஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அவங்க வந்து இன்டர்சேஞ்சபிளா ஆபரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பெஷாவர் மேல ஆல்ரெடி பிரஷர் இருக்கிறதுனால அந்த பிரஷரை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்தியா பார்க்கும், அட்டாக்க அதிகப்படுத்தி. அது ஒரு டிடிபி கூட பண்ணறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ டிடிபி ஆக்டிவேட்டட் அங்கன்றீங்க, வாய்ப்பு இருக்குன்றீங்க. டிடிபி தாலிபான் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டிடிபி மீன்ஸ் தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான சொல்றீங்க, ஆர் உண்மையான ஆப்கான்ல ரூலிங் தாலிபானை அட்டாக் பண்றாங்கன்றீங்களா? நாட் தாலிபான், தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான். நேத்து 25 பேரை கொண்டு இருக்காங்கல்ல பாகிஸ்தான் ஆர்மியை பெஷாவர்ல. So don't underestimate that particular aspect also. அது வந்து எக்ஸ்ட்ரா பிரஷர் போடும். So we must I think Pakistan is opening on from all fronts. All fronts நமக்கு கிடைக்க தகவல் பர்மர் வரைக்கும், பார்மர், பத்தான்கோட், ஃபிராஸ்பூர், ஜெய்சால்மர், உதம்பூர், ஜம்மு அப்படின்னு ஒட்டுமொத்தமா பார்டர் மீண்டும் பிளாக் அவுட்ல இருக்கு. எக்ஸப்ட் குஜராத். எஸ். So புஜ் மாத்திரம் தான் விட்டு வச்சிருக்காங்கன்னா there is a chance that they are fearing that India may move their naval assets. Oh, okay. So India, it is high time that we use our naval superiority and strike at Karachi.
ஆல்ரெடி அவர்கள் விமானப்படையை தூக்கிவிட்டோம். இட்ஸ் ஹை டைம் நம்ம அவர்களோட கப்பல் படையை முழுவதாக தகர்ப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. கராச்சியை தகர்ப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. There must be a cost. ஒரு விலை கொடுக்க வேண்டும் பாகிஸ்தான். இந்த உங்க வாய் முகூர்த்தம் ஏர் ரைட் சைரன் சவுண்டட் இன் புஜ் குஜராத். புஜ்ஜின் மேல் வந்து 6 ட்ரோன்கள் பறந்திருக்கிறது. குஜராத்தின் மீதும் தாக்குதல், கட்சின் மீது தாக்குதல். கட்சின் மீது 6 ட்ரோன் தாக்குதல், 6 ட்ரோன்கள் இருந்திருக்கிறது. சைரன் சவுண்டட் இன் புஜ் கட்ச் குஜராத். ஏன்னா புஜ்ல ஏர்பேஸ் இருக்குல்ல. So I expected this. I expected this. இல்ல such a rogue state பாகிஸ்தான் எப்படி இத பண்றாங்க? இது வந்து ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு இந்த விஷயம் கன்வே ஆயிருக்குமா? இதுல கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணும்? இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ஹாட்லைன்ல தான் பேசியிருந்தோம். I think Shehbaz Sharif either would be under arrest or he might have been even put to death. ஓகே, இதுல அமெரிக்காவோட ரோல் என்னவா இருக்கும்? அமெரிக்கா இதுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ண நினைக்கிறீங்க சார்? எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது, நாங்க தான் சீஸ்ஃபயர் எடுத்துட்டு வந்தோம் சொல்றது. Trump as usual is proving to be a quintessential international joker when it comes to ending wars. This is getting out of hand literally. பாக்குறோம் பாகிஸ்தான் வந்து எல்லை மீறிய தாக்குதலை நடத்தி வருகிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட்டட். 24 மணி நேரத்துல யுக்ரைன் போற நான் என் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பவருக்கு வந்துட்டு ஒரு மாசம் போர் வந்து இன்னும் அதிகமாயிருக்கு சார். பவருக்கு வந்த உடனே he could not bring an end to that war. Do you think that he can end this? And what are the stakes of Trump and what are the stakes of Munir? Just calculate it. இந்த சண்டை நிறுத்தத்தால் ட்ரம்புக்கு வந்து வெறும் பேர் மாத்திரம் கிடைக்கலாம். நான் as a global leader நான் இது சாதிச்சேன் அது சாதிச்சேன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்கலாம். பட் முனீருக்கு வாழ்வாசாவா பிரச்சனை. ராணுவத்திலேயே கிளர்ச்சி வெடிக்கும். இம்ரான் கான் பக்கம் இருக்கும் ஒரு செக்ஷன் ஆஃப் ஆர்மி வந்து முனீர் பக்கம் திரும்புவதற்கு சான்சஸ் உண்டு. அவர்கள் முனீருக்கு எதிராக திரும்புவதற்கு முன் முனீர் இந்த போரை ஆக்டிவா வச்சிட்டு இருக்கிறது கம்பல்ஷன். முனீருக்கு மட்டுமல்ல, முனீரை சப்போர்ட் செய்யும் கோர் கமாண்டர்களுக்கும் கம்பல்ஷன். சோ எத்தனை கோர் கமாண்டர்கள் முனீர் பக்கம் நிற்கிறார்கள் என்று நாம் முத்து கவனிக்க வேண்டும். இதில் ஷாஹிர் ஜம்ஷித் மிர்சா, பாகிஸ்தான் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி, அந்த நபரின் நடவடிக்கை நாம் முற்று கவனிக்க வேண்டும். அதே மாதிரி மாலிக், ஜெனரல் மாலிக், லெப்டினன்ட் ஜெனரல் மாலிக் அவர்களோட NSA மற்றும் DGISIயோட நடத்தை எப்படி இருக்கு என்று கவனிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு DGMO, if you can check it, DGMO of Pakistan is a major general rank. Please check if I am right. Okay. Yes, can you please check? Yes sir, I am checking. The DGMO of Pakistan is a major general rank. I am checking on sir. Correct. I am checking on, just checking on sir. It is interesting sir. நம்ம பார்க்குறோம். Who is that? I am yet to confirm sir. Please carry on. I will be reverting it immediately sir when I find it. I am audible sir. Yes sir. So you are audible. So நாம் பார்க்கிறது, நாம் புரிந்து கொள்வது இதுவரைக்கும் என்னவென்றால், இந்த பிரச்சனையானது எந்த கட்டத்தை எட்டி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, பாகிஸ்தானோட இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாராலும் கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை எட்டி உள்ளது. So the state has become a rogue.
The army itself has become a rogue. So இப்போ யார் கூட நம்ம பேசுறது, யார் பேச்சை நம்புவது, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியே வந்து யார் பேச்சை நம்பி பாகிஸ்தானுடன் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது? That means உலகத்துல எந்த நாடு நடத்தாலும் இப்ப பாகிஸ்தான் கூட நெகோசியேட் பண்ணும் சூழ்நிலை இல்லை. அதனால் இந்தியாவுக்கு இது ஃப்ரீ பேசேஜ் பாகிஸ்தானை பனிஷ் பண்றதுக்கு. ஏன்னா இப்ப நம்ம எடுக்கிற எந்த ஆக்ஷனையுமே it will become a legitimate action because Pakistan is a violator. One. ரெண்டாவது, பாகிஸ்தான்ல யார் தலைமை ஏற்கிறார்கள், யார் தலைமையில் இது நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. So it is high time the chances of even a nuke falling into the wrong hands is possible. சீஸ்ஃபயர் கொலாப்சஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லால் சௌக், சஃபாபுரா, பிபி கண்டோன்மெண்ட், ஸ்ரீநகர், ஜம்மு, சம்பா, பத்தான்கோட், ஜெய்சால்மர், கட்ச், இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை தாண்டி பார்மர், வைஷ்ணோ தேவி டெம்பிள், கார்கில், போக்ரான், புஜ், கட்ச், எல்லா இடத்துலயும் ரைட் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர், கார்கில்ல இருந்து சவுத் கீழே பார்க்கிறோம், வெஸ்டர்ன் சவுத்ல பார்க்கிறோம், குஜராத்ல கட்ச், புஜ் வரைக்கும் பார்க்கிறோம். பாகிஸ்தான் எல்லை மீறிய தாக்குதலை நடத்தி வருகிறது. பாகிஸ்தான் ட்ரோன்ஸ் தொடர் தாக்குதலில் ஈடுபட முயற்சித்து இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை முறியடித்து வருகிறது. ஆறு ஏர் ரைட் சைரன்ஸ் வந்து பார்க்கிறோம். புஜ்ல ஃபுல்லா ஏர் ரைட் சைரன்ஸ் போயிட்டு இருக்கு. 6 ட்ரோன்கள் வந்ததை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. சம்பா செக்டார்ல பார்க்கிறோம், பத்தான்கோட்ல பார்க்கிறோம், ஃபிரோஸ்பூர்ல பார்க்கிறோம், ஜம்மு, உதாம்பூர், ஜெய்சால்மர், ஜம்மு அப்படின்னு ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான் மீண்டும் எல்லை மீறிய தாக்குதலை நடத்துகிறது. பாகிஸ்தான் சீஸ்ஃபயர்ன்றது கம்ப்ளீட் போகஸ் and it's an hoax. It is not an ox only, it is a rogue. I call it as a rogue state. An international rogue state. Which requires to be dismembered. அதை துண்டு துண்டு ஆக்கினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இப்போ ஒரு தகவல் சார், நம்ம உங்க கூட போன்ல உங்க கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஆச்சு. பிரைம் மினிஸ்டர் ஹோல்டிங் 1-on-1 மீட்டிங் வித் NSA அஜித் தோவல், அந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாருமே இருந்தாங்க. முப்படை தளபதிகள், டிஃபென்ஸ் மினிஸ்டர், தலைமை தளபதி CDS இருந்தாரு, ஜெய்சங்கர் இருந்தாரு, EAM, டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி, எல்லாருமே இருந்த இடத்துல பிரதமர் மோடி தனியாக தற்போது NSA தோவலுடன் மட்டும் ஆலோசித்து வருகிறார். So I think India is going to make a big move. அடுத்த மூவ் ஆனது பாகிஸ்தான் கடலிலும் எதிர்பார்க்காத ஒரு மூவா இருக்கும். கராச்சி மே லைட் அப். Let Pakistanis be prepared for it. Their Sargodha is gone. Their Lahore is gone. Their bloody Rawalpindi is gone. Their Ramyar Khan is gone. Skardu is gone. Now comes the chance for Karachi. Okay. கராச்சி தான் அடுத்த இலக்காக எனக்கு தெரிந்து இந்திய ராணுவமோ இந்திய கப்பல் படை நிர்ணயிக்கும் என்று நான் நினைக்கிறேன். காலையே நான் இதை வார் கேம் பண்ணும் போதே நான் சொன்னேன், கராச்சி தான் நெக்ஸ்டா இருக்கும் எஸ்கலேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்ஸ் ஏர் சைரன்ஸ் வந்தாலே இந்த பிளாக் அவுட் என்பது நடக்கும் சார். இது சகஜம், அது பிரச்சனை இல்ல. The scale of attack வந்து it can't be a few rogue units. இது ஒன்றோ ரெண்டோ rogue unit பண்ண முடியாது. இது ஒரு டிவிஷன் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு பிரிகேட் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோ அல்ல. இது கிட்டத்தட்ட கோர் கமாண்டர்ஸ் எல்லாரும் ஒத்து போவதால் நடக்கக்கூடிய பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். இந்த தாக்குதலை பார்க்கிறோம். இப்போ பாகிஸ்தான் நடத்திய எல்லை மீறிய தாக்குதல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உயிரிழந்திருக்கிறார். தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை சப் இன்ஸ்பெக்டர் இம்தியாஸ் உயிரிழப்பு. நம்மளுடைய வீர தியாகம் செய்திருக்கிறார். இது ரெட் ஸ்ட்ரீக் லைட்ஸ் அப் உதம்பூர் ஸ்கைஸ் as இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் இன்டர்செப்ட்ஸ் பாகிஸ்தானி ட்ரோன்ஸ் அமிட் பிளாக் அவுட் அப்படின்ற தகவல் வந்திருக்கு சார். ஒரு உயிரிழப்பு நான் சொல்றேன். பிஎஸ்எஃப் சேர்ந்தவர தான் இருப்பாரு.
So என்ன பொறுத்த வரைக்கும் government may mobilize the army. Sir, government sources says Pakistan violated the ceasefire pass agreement. அவங்களுடைய நேம்சேக் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பாகிஸ்தான் மீறி விட்டது அப்படின்னு கவர்மெண்ட் சோர்சஸ் ரிவீலிங் சார். Then it is high time the government declares it's an act of war. இது act of war and declare பண்ணி let's target Karachi. Blow them to smithereens. Take the living daylights of them. அவர்கள் அடுத்த நாள் காலையை பார்க்க கூடாது. பாகிஸ்தானோட மிகப்பெரிய கிடங்குகள் எண்ணெய் கிடங்குகள் கராச்சி இருக்கிறது. அதை தகர்த்தால் பாகிஸ்தான் ராணுவம் போர் புரியும் தன்மை வெகு விரைவில் குறைந்துவிடும். இஸ்லாமாபாத்ல பிளாஸ்ட் ஆர் ஹியர் சார். இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் in இஸ்லாமாபாத்ல loud sounds are heard na sources are saying. Maybe BrahMos is used. One official Maybe says, BrahMos is used. sir, one government official says maybe Pakistan time maybe Pakistan thought it is 5 p.m. US time. எந்த நேரத்துல எந்த கிண்டல் பண்ணணும் விவசாயம் இல்லாம போயிட்டு இருக்கேன் நாட்டுல என்ன இது? Series of Pakistani drones spotted in Amritsar. அதான் அவங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அவங்க பொற்கோயில தாக்குவாங்க, வைஷ்ணவ தேவியை தாக்குவாங்க, ஸ்ரீநகர்ல சங்கராச்சாரியாவை தாக்குவாங்க, சங்கராச்சாரியா ஹில்ல, ராஜஸ்தான்ல வந்து இம்பார்ட்டன்ட் டெம்பிள் எங்க இருக்கோ அங்க அதெல்லாம் தாக்குவாங்க. சோ இந்தியாவோட ஹோலி பிளேசஸ் தாக்குவது அவர்களோட குறிக்கோளா இருந்துச்சு. ஆசிம் முனீர் இஸ் a mentally deranged person. ஒரு மதவெறி பிடித்த ஒரு பைத்தியக்காரன். இஸ் a rabid mad dog. ஒரு காலத்துல எப்படி கடாஃபியோ அதே மாதிரிதான் ஆசிம் முனீரும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். there is no sense of sanity in that man's mind. It is high time that he start a lesson and is put to death. He is a rogue. Pakistan. He is not only a national security threat to Pakistan. He is an international security threat. So I think we need to mobilize. We need not wait. The tipping point has reached, and we have reached the 4th stage of escalation ladder. எந்த லேடர்ல இருக்கும் சார்? நான் திருப்பி மூணாவது நாள் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறேன். எந்த லேடர்ல இன்று இருக்கும்? At least 6-7 வரைக்கும் போவோம். Will this be a long night? Possibly so. If Islamabad has been blown, chances of India using not only airborne drones, அது 7 மணி நேரம் வரைக்கும் வான்வெளியிலே சுத்திட்டு திரும்பி டார்கெட்டை போய் தூக்கும். அது அந்த ட்ரோன்களை மட்டும் உபயோகிக்கும் நினைக்க கூடாது. நாம there is a possibility of India using the BrahMos. Yes, cruise missiles. ஓகே, ரொம்ப நன்றி சார். இத்தனை நான் டெவலப்பிங் ஸ்டோரியில தொடர்ந்து நமக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பாப்போம் சார். திருப்பி லாங் நைட் வில் பி காலிங் பேக் யூ அகைன் சார். Hopes of Pakistan is given a bashing. பாப்போம் சார். அவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத பாடத்தை இன்று இரவு கற்றுக்கொள்ள வேண்டும். ஹோப் இட்ஸ் சோ அப்படின்னு நடக்கும் நம்ம நம்புவோம் சார். பிஎஸ்எஃப் இப்போது பதிலடி கொடுத்து வருகிறது. பாக் வயலேட்டட் சீஸ்ஃபயர் அண்டர்ஸ்டாண்டிங்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோர்சஸ் வந்து நமக்கு சொல்றாங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சார். தேங்க்யூ சோ மச் சார். வில் பி அகைன் கான்டாக்டிங் யூ. ஆனா பிஎஸ்எஃப் கொடுக்கிறது வந்து 81 மோட்டாரோட ஷெல்லிங் தான் நடத்த முடியும் அவங்களால. அந்த ஷெல்லிங் என்பது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் அது எஃபெக்டிவா இருக்கும். we need to move in the heavy artillery. Heavy artillery on top of the Pakistani forward areas.
ம் பாகிஸ்தானி ஃபார்வர்ட் ஏரியாஸ்ல அவங்க ஆர்மி அவங்க மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்நேரத்துக்கு நம்மளுக்கு தகவல் கடத்திட்டு இருக்கோம். சோ கிடைக்குதுன்னா அப்ப நம்ம ஹெவி ஆர்ட்லரியை மூவ் பண்ணி அவங்க ஃபார்வர்ட் ஏரியாஸை வந்து தாக்குறது it might be the right option as of now. Before they open up, we need to open up because they have violated it and they have see இன்னைக்கு உலக நாடுகள் நம் மீது குற்றம் சொல்லும் அளவில் யாரும் இருக்க போவதில்லை. முழுவதும் பாகிஸ்தான் மீது உள்ளது. சோ நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நீங்கள் செய்த தப்புன்னு யாரும் சொல்ல போறதில்லை. This is the window available for us to go deep and hit them deep. ஓகே, ரொம்ப நன்றி நிரஞ்சன் சார், இத்தனை நம்மோடு இணைந்து பேசுனீங்க. தொடர்ந்து வில் பி கான்டாக்டிங் அகைன் வித் டெவலப்பிங் மோர் டெவலப்மெண்ட்ஸ் கமிங் இன். வில் பி கான்டாக்டிங் யூ லேட் நைட் யூ சார். திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுவோம், மன்னிச்சுக்கோங்க. ஆனால் தேங்க்யூ சார். I am ready for it. எஸ் சார். ஜெய் ஹிந்த். Jane. டாக்டர் நிரஞ்சன் சார் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்மோடு இணைந்ததை பார்த்தோம், பேசினதை பார்த்தோம். டெவலப்பிங் ஸ்டோரி வந்துட்டே இருக்கு. பாகிஸ்தான் ஹாஸ் வயலேட்டட் த பைலேட்டரல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் கவர்மெண்ட் சோர்சஸ் நமக்கு சொல்வது என்னன்னா